உங்களில் ஒருவனிடம் 100 ஆடுகள் இருந்து அவற்றில் ஒன்று காணாமற் போனால் அவன் தனது 99 ஆடுகளையும் பத்திரமான இடத்தில் விட்டுவிட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அதை தேடிப்போவான் அல்லவா? அவன் அதை கண்டுபிடிக்கும் போது மகிழ்ச்சியுடன் தனது தோளில் போட்டுக்கொண்டு தன் வீட்டிற்கு போகிறானே. பின்பு அவன் தன்னுடைய நண்பர்களையும் அயலவர்களையும் தனது தோளில் போட்டுக்கொண்டு தன் வீட்டிற்கு போகிறானே. பின்பு அவன் தன்னுடைய நண்பர்களையும் அயலவர்களையும் ஒன்றாய் வரும்படி கூப்பிட்டு, என்னுடனே மகிழ்ச்சி அடையுங்கள், காணாமற் போன எனது ஆட்டை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்வான் அல்லவா? அவ்விதமாகவே மனம் மாற அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் மாறுகிற ஒரு பாவியை குறித்து பரலோகத்தில் அதிக மகிழ்ச்சி உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண்ணிடம் 10 வெள்ளி நாணயங்கள் இருந்து அதில் ஒன்று காணாமற் போனால் அவள் அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஒரு விளக்கை கொளுத்தி வீட்டை கூட்டி கவனமாய் தேடாமல் இருப்பாளோ? அவள் அதை கண்டெடுக்கும் போது தனது சிநேகிதிகளையும் அயலவர்களையும் கூடி வரும்படி கூப்பிட்டு, என்னுடனே மகிழ்ச்சி கொள்ளுங்கள், காணாமற் போன எனது நாணயத்தை நான் கண்டெடுத்து விட்டேன் என்று சொல்வாள் அல்லவா? அவ்விதமாகவே மனம் திரும்புகிற ஒரு பாவியை குறித்து இறைவனுடைய தூதரின் முன்னிலையில் பெருமகிழ்ச்சி உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.